எல்லா மனுஷருக்கும் பூமியிலே எப்பொழுது ஒரு சமாதானமும் நல்ல செய்தியும் பிறந்தது அப்படின்னா, கிறிஸ்து இயேசு பூமியிலே வெளிப்பட்டாரே அப்போதுதான். நம்ம கேட்டது போல எல்லாருக்கும் நல்ல செய்தி தான். ஆனால் இப்போ அது யாருக்கு நல்ல செய்தி அப்படின்னா, அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மாத்திரம்தான் நல்ல செய்தி. அவர்களுக்கு மாத்திரம்தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானம் இருக்கும், ஒரு சந்தோஷம் நிலைச்சிருக்கும். ஏன் அப்படின்னா, இந்த புது வாழ்வை துவங்கினவர் உங்கள் வாழ்க்கையிலே நடக்கிற எல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக இளைப்பார்களாக இருங்க, என் கையில் ஒப்பு கொடுத்துட்டு நீங்கள் ரெஸ்ட்டாக இருங்க, நீங்கள் இளைப்பார்களாக இருங்க அப்படின்னு ஒரு புது வாழ்க்கையை ஆண்டவர் துவக்கினாரே, ஒரு சந்தோஷத்தை பூமியிலே உண்டு பண்ணினாங்களே, பூமியிலே சமாதானமும் உன்னதத்திலே மகிமை உண்டாகும்படிக்கு ஒரு வாழ்க்கை நமக்கு உள்ளே வந்து துவக்கினாங்களே, அதை விசுவாசிக்கிறவனுக்கு ஒரு சந்தோஷம் எப்போதும் நிலைச்சிருக்கும். அதை யாருமே திருட முடியாது. நான் வார்த்தையை சொல்கிறது முன்னாடி ஒரு சின்ன ஒரு கதையை சொல்கிறேன். ஒரு பையன் அவங்க அப்பாட்ட போய், அப்பா வாழ்க்கையோட மதிப்பு என்னப்பா அப்படின்னு கேட்டானா. உனக்கு சொன்னால் புரியாது, ஒரு காரியத்தை நீ செஞ்சு பாரு அப்போ புரியுன்னு சொல்லி அந்த பையனை கூப்பிட்டு சின்னோண்டு ஒரு கல், பளபளப்பான ஒரு கல்லை அவன் கையில் கொடுத்து, இதை எடுத்துக்கிட்டு நீ ஒரு சந்தை மார்க்கெட் இருக்குல்ல, ஒரு சந்தை கச்சமச்சான்னு அப்படியே ஒரே க்ரௌடாக இருக்கிற ஒரு இடத்துக்கு போய் நில்லு, உன் கையில் அதை அப்படியே வச்சுக்கிட்டே இரு. யாராவது வந்து உன்கிட்ட ஏதாவது கேட்டாங்கன்னா நீ வாயை திறந்து எதுவுமே சொல்லாத, இப்படி 2 விரலை மட்டும் காட்டுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டான். அவனை எடுத்துகிட்டு சந்தோஷமாக போய் அதேமாரியே அந்த சந்தையில் அந்த மார்க்கெட்டில் போய் நின்று இருக்கான். அந்த கல்லை பார்த்துட்டு ஒரு சில பேர் பார்த்துட்டு, என்ன அந்த சின்ன பையன் ஒரு கல் வச்சுருக்கிறானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு, இது எவ்வளோ விற்கிறியாதா, இது எவ்வளோன்னு கேட்டவொடனே அவன் அப்படி காட்டியிருக்கான். 200 ரூபாயா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருக்காங்க. உடனே பார்த்துட்டு அவன் அந்த கல் எடுத்துகிட்டு உடையாந்துட்டான் வீட்டுக்கு. வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து சொன்னான், அப்பா இந்த 200 ரூபாய்க்கு கேட்குறாங்கப்பா, அவ்வளோ மதிப்பாப்பா. சரிப்பா, நாளைக்கு ஒரு இடத்துக்கு சொல்கிறேன், அங்கே போ, அதேமாரியே காட்டு அப்படின்னு சொல்லி ஒரு நகை வியாபாரம் பண்ணுகிற அந்த நகை வேல்யூவாக உள்ள ஒரு இடத்துல போய் அங்கே போய் நில்லு, அந்த கடை வாசலில் போய் நில்லு. அங்கே போய் அப்படி கையில் வச்சுங்க, அவங்க என்ன கேட்டாலும் இதே இப்படி 2 விரலை காட்டு, நீ காட்டிட்டு அவங்கள்ட்ட கொடுக்கக்கூடாது, எடுத்துகிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னோன்னா, அதேமாரியே கடை வாசல்னா ஒரு பையன் ரொம்ப நேரமாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் உள்ள அந்த முதலாளி வெளியில் வந்து பார்த்துட்டு, வச்சிருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் விலையேறப்பட்டதாக இருக்கும் போல இருக்குது, இவர் தான் இருக்குது, இது எவ்வளோ தம்பி விற்கிறியா அப்படின்னா, எவ்வளோ தம்பின்னு கேட்டோன்னா அப்படி காட்டியிருக்கான். அது பார்த்தோன்னா 2 லட்சமா, தாராளமாக இருக்கும், ஏன்னா அந்தமாரி விலை உயர்ந்த கல் தான் இது, 2 லட்சம் போகும் அப்படின்னு சொன்னானா. அவன் எடுத்துகிட்டு உடனே வீட்டுக்கு உடையாந்துட்டானா. அவங்க அப்பாட்ட வந்து சொன்னானா, அப்பா நேற்று ஒரு இடத்துக்கு போக சொன்னீங்க, அங்கே போய் காமிச்சேன், அந்த கல்லுக்கு 200 ரூபா மதிப்பு சொன்னாங்க, இப்போது நீங்கள் கொடுத்த அந்த பொருள் அதே பொருள் தான் அங்கே கொண்டு போய் நிப்பாட்டினா, நீங்கள் சொன்ன மாதிரியே அப்படி காமிச்சேன், அவங்க வந்து 2 லட்சம் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க, வாழ்க்கையோட வேல்யூன்னா இதானப்பா அப்படின்னு கேட்டானா. சரி, லாஸ்ட்டாக நாளைக்கு ஒரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி இந்த கலை பொருள்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணுற ஒரு விலையேறப்பெற்ற பொருட்களை வாங்குகிற ஒரு மியூசியம், அந்த வாசலில் போய் நில்லு. அவங்க கிடைக்கக்கூடாத பெரிய பொருட்கள்லாம் வாங்கி எவ்வளோ விலையாக இருந்தாலும் வாங்கி அதை வச்சு பத்திரமா ஒரு ஞாபகமாக வச்சுருப்பாங்க, அந்த இடத்துல போய் நில்லு, அதே போல சொன்னது போல் அப்படி 2 காட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்டாரான். அதே போல் அவன் போய் அந்த கல்லை வச்சுட்டு அப்படி நின்னானான். அந்த மியூசியம் வச்சுருக்கிற அந்த நிபுணர்கள், அந்த ஆராய்ச்சியாளர்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த கல்லை பார்த்துட்டு, என்ன தம்பி விற்கிறது வந்திருக்கியா அப்படின்னா, ஆமாம் தலையாட்டியிருக்கான், எவ்வளோ, அவங்க எல்லாத்தையும் அதை எடுத்து டெஸ்ட் பண்ணிவிட்டு 2 கோடி போகும் அந்த கல்லுன்னு சொன்னாங்க. எடுத்துகிட்டு உடனே விடையாண்டானா. வந்துட்டு அவங்க அப்பாட்ட சொன்னானா, அப்பா 2 கோடிக்கு இந்த கல் போகுமாப்பா, அவ்வளோ விலையேறாத பட்டுதாப்பா அப்படின்னு. ஆமாப்பா, அவ்வளோ விலையேற பெற்ற கல் தான் உன்கிட்ட கொடுத்தேன், உன் வாழ்க்கையை நீ எங்கே போய் வாழுறியோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேல்யூ அப்படின்னு சொல்லி அந்த கதையை சொல்லி அந்த பையனுக்கு சின்ன கதையை முடித்தார். நமக்கு உள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசம் இருக்கே,
அந்த விசுவாசத்தை நாம் எந்த இடத்துல பயன்படுத்துகிறோம், எதற்காக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பயன்படுத்துறதை பொறுத்து தான் அந்த விசுவாசத்தோட வேல்யூ நமக்கு புரியும். இம்மைக்காக, நம்முடைய சுகத்துக்காக, துக்கத்துக்காக இந்த விசுவாசத்தை போட்டு அப்படியே குழப்பிட்டு இருந்தோம்னா அதோட மதிப்பு 200 தான். ஆனால் யாரிடம் இருந்து பெற்றுக்கொண்டோமோ அவருக்கு நேராய், ஆனஸ்டாய், உண்மையாய், அவர் கேட்டது போல ஒரு நற்செய்தி நமக்கு உண்டாயிருக்கே, அவரை விசுவாசித்து வாழ்கிறவருக்கு அவர் கொடுத்திருக்கிற விசுவாசம் இருக்கே, அது விலையேற பெற்றது. ஆண்டவருடைய பார்வையிலே நம்மை அப்படி தான் பார்க்குறார். நம்ம வேணா ஏதோ ஒரு கில்ட்டி கான்சியஸாக ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு நம்மளால் முடியாது, இயலாது ஏதோ நினச்சிட்டு இருக்கோம். நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். சகோதரி ஜெபிக்க துதிக்கும் போது நான் கேட்டேன், நல்ல மேய்ப்பன், அவர் ஏன் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு சொன்னாக்கா, அவர் யாரை எப்படி மேய்க்கணும்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விசுவாசத்தை கொடுத்து அவங்களுக்கு தகுந்தது போல, அவங்களுடைய தகுதிக்கு தகுந்தது போல் அவங்களுடைய வாழ்க்கை வாழ அவங்களுக்கு கெப்பாசிட்டி ஒரு சில காரியங்கள் இருக்குமே, அதுக்கு தகுந்தது போல விசுவாசத்தை அவரிடத்தில் கொடுத்து அதை கணக்கு கேட்க ஆண்டவர் விரும்புகிறார். அதோட வேல்யூ விலை மதிப்பு இல்லாதது. ஒருவேளை பெற்றுக்கொண்டவங்க அவங்க வாழுகிற இடத்துல அதை தொலைச்சி போடுறவர்களாய், அதை மதிப்பு குறைக்கிறவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவர் வருத்தம். எல்லாருக்கும் நற்செய்தி தான், ஆனால் இப்போது அதை விசுவாசித்து வாழ்கிறவர்களுக்கு அதுதான் விலையேற பெற்றதாய் மாற முடியும். அப்படிதான் இருக்குன்னு ஆண்டவர் அழைச்சிருக்கிறார். ஒரு சில வார்த்தையை சொல்லி நான் யோவான் 10ஆம் அதிகாரம் நான் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி, நான் ஏன் நல்ல மேய்ப்பன் அப்படின்னு ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அப்படியே பேசிக்கிட்டே வராங்க. 10ஆம் வசனத்தில், 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பிற்பகுதியில், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். ஆடுகளுக்கு ஒரு ஜீவனை உண்டாயிருக்க நான் வந்தேன், அது பரிபூர்ண பாதையிலே சென்று முடிவடைய நான் வந்தேன்னு சொல்கிறேன். அந்த வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருவானே அன்றி வேறொன்றுக்கும் வரமாட்டான். ஒரு சாத்தான் நமக்கு இருக்கிற விசுவாசத்தினால் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை, அவர் தந்த அந்த ஜீவனை நாம் வாழாதபடிக்கு அதை திருட வருகிறான், அதை அழிக்க வருகிறான். ஆனால் நான் அவைகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறேன். எப்படி ஜீவன் அவங்களுக்கு உண்டானுச்சு அப்படின்னா, என்னுடைய ஜீவனை தந்து அவர்களுக்கு உள்ளே நான் அப்படியே உள்ளே போனேன். என்னுடைய ஜீவனை தந்து அவர்களை நான் சேர்த்து கொண்டேன். அப்படி அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் நான் வந்தேன். ஏதோ அப்படி விட்டுட்டு போகிறதுக்கல்ல, ஒரு பரிபூர்ண பாதையிலே நடத்த நான் வந்தேன். 10ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ, ஒரு வாசல் வழியாய், ஒரு வாசல் இருக்கு, அந்த வழியாய் பிரவேசிக்கிறவன் அப்படி ஆடுகளின் மேய்ப்பனாய் இருக்கிறான். வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான். வாசல்ல ஒருவர் நிற்கிறார். இந்த ஜீவனுக்கு போகிற வாசல்லே ஒருவர் நிற்கிறார். அவர் ஜீவனை விரும்பி வருகிற எந்த மனுஷனுக்கும் கதவை அடைக்காம திறந்து விடுகிறார். அப்படிதான் ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைத்து நடத்த விரும்புகிறார். நானே நல்ல மேய்ப்பன் 11ல், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறான். யார் நல்ல மேய்ப்பன்னா, தன்னுடைய ஜனத்திற்காய், தன்னுடைய ஆடுகளுக்காய் தன் ஜீவனை கொடுக்கிறாரே, அவன் தான் நல்ல மேய்ப்பன். ஒரு கூட்டம் இருந்துச்சு, எனக்கு முன்னாடி ஒரு கூட்டம் இருந்துச்சுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க 8ஆம் வசனத்தில். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளையருமா இருக்கிறார்கள், ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஏன் செவி கொடுக்கல அப்படின்னா,
ஆட்டுக்காக ஜீவனை கொடுக்க அவங்க விரும்பல. அவங்க வந்து வாழ்ந்து ஏதோ ஒரு காரியத்தை அப்படி செஞ்சு போலான்னு வந்தாங்க, ஒரு எனக்கு முன்னாடி வந்தவர்கள் எல்லாம் அப்படின்னு அவர் இங்க சொல்றாங்க. அதனால நம்பி இணங்கல. ஆனால் ஆடுகளுக்காய் ஜீவனை கொடுக்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்குன்னு சொல்றாங்க. 13ஆம் வசனத்துல கூலிக்காய் வேலை செய்கிறபடினால் அவன் ஓடி போகிறான். சூழ்நிலை வரும்பொழுது விட்டுட்டு ஓடி போகிறான். ஆடுகளுக்காக அவன் கவலைப்படுறதில்லை. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போலவும் நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் எங்களுக்கு உள்ளே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, எங்களுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் இருக்கு, எங்களுக்குள்ளே ஒரு தொடர்பு இருக்கு. அந்த தொடர்பை உங்களுக்குள்ளே நான் புதுப்பிக்க நான் பூமிக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றேன். நான் என்னுடையவளை அறிந்தும் என்னுடையவர்களால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன். அடிக்கு ஒரு தடவை ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன், ஆடுகளுக்காய் என் ஜீவனை கொடுக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லி தன்னுடைய ஜீவனை தந்து அந்த ஜீவனையிலே நாம் வாழ்ந்து பரிபூர்ண பாதையிலே நடக்கும்படிக்கு ஆண்டவர் இன்னைக்கும் நம்முடைய விசுவாசம் ஒழிந்து போகாதபடி பரிந்து பேசுது. ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதே யோவான் 1ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் கேட்ட வார்த்தை தான். யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானதொன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அவர் இல்லாமல் ஒன்றுமே நடக்கலை. அது பூமியை படைத்ததில் மாத்திரமில்லை, என் விசுவாச வாழ்க்கையிலே அப்படி எதுவுமே நடக்காது. அவர் துவக்காமல் அவர் முடிக்காமல் ஒன்றுமே நடக்காது. இதுதான் நன்மையை கண்ட ஜனங்கள், இதுதான் வெளிச்சத்தை பார்த்த ஜனங்கள். அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அவருக்குள்ளே ஒரு ஜீவன் இருந்ததே, பிதாவுக்கும் அவருக்கும் தொடர்பான அந்த ஜீவன் இருந்ததே, பரத்துக்கு உண்டான அந்த ஜீவன் இருந்ததே, பூமியை இச்சிக்கிறதல்ல பரத்தை விசுவாசிக்கிற அந்த ஜீவன் இருந்ததே, அந்த ஜீவன் மனுஷனுக்கு உள்ள வந்துச்சு. அது வரும்பொழுது என்ன நடந்துச்சுன்னா, அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியாக இருந்தது, ஒரு வெளிச்சமாக இருந்துச்சு. ஜீவன்னா ஏதோ காரியம் இல்லை, வாழ்வு, ஒரு வாழ்க்கை. கிறிஸ்து பூமிக்கு வந்து ஒரு வாழ்க்கையை காழ்ந்தாரே, பரலோகம் இப்படி தான் இருக்கும், ஆண்டவர் இதை விரும்புகிறார், இதிலே சந்தோஷமாக இருக்கிறார், நீங்கள் இதில் சந்தோஷப்படாதீங்க, இதில் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு போனாரே, அது ஒரு மனுஷனுக்கு ஒளியாக இருக்கும், வெளிச்சமாக இருக்கும். வெளிச்சமாக இருக்கும்போது இருள் தெரியும் அவனுக்கு, உள்ள என்னென்ன இருட்டில் என்னென்ன இருக்குது எல்லாத்தையும் அவன் சரி செய்து கிறிஸ்துவண்டே சேரும்படிக்கு ஒரு பரிபூர்ண பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்த விரும்புகிறார். அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. மனுஷனுடைய இருள் எல்லாத்துலேயும் ஒளி உள்ள வரும்பொழுது அவனை பிரகாசிக்க செய்கிறது. இந்த மனுஷனா அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஒளி அவனுக்குள்ளே வரும்பொழுது அவனை பிரகாசிக்க செய்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. அந்த ஜீவன் நமக்குள்ளே வந்து நம்மை நடத்தும் பொழுது இருள் அதை பற்றி கொள்ள முடியாது. அப்படிதான் ஆண்டவர் சொல்லி தொடர்ந்து நம்மை நடத்துகிறார். இந்த யோவான் 5ஆம் அதிகாரத்தில் வார்த்தை இருக்கு. பக்கம் 132, யோவான் 5ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்தில், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். வேதத்தை நீங்கள் படித்து ஆராய்ந்து எல்லாத்தையும் பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, அதிலேயே நித்திய ஜீவன் இருக்குன்னு எண்ணுறீங்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. அப்போ அந்த வேத வார்த்தை எல்லாத்தையும் படித்து இது உள்ளே நித்திய ஜீவன் அடங்கி இருக்குன்னு சொல்கிறீங்களே, அது என்னை குறித்து, என்னத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுது? நித்திய ஜீவன் எங்கே இருக்குன்னு சொல்லுது அப்படின்னா, என்னை குறித்து தான் அந்த வேத வார்த்தையில் எல்லாம் எழுதப்பட்டிருக்கு. என்னை அறிவதே நித்திய ஜீவன். தேவனையும் அவர் அனுப்பின குமாரனையும் விசுவாசிக்கிறது நித்திய ஜீவன். ஒரு நித்திய ஜீவனை ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படவேன்னு வந்தேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு தர வந்தேனே, அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள அந்த பாதையிலே நீங்கள் போங்க, அப்படி விசுவாசமாக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அப்படி சொல்லும்போது வேத வார்த்தையெல்லாம் வாசிக்கிறீங்க, அதற்கு அது உள்ளே இருக்கிற ஜீவனை கண்டுபிடிக்க உங்களுக்கு மனசு இல்லை.
அப்படி இருந்தும் 40ஆம் வசனத்தில், அப்படி இருந்தும் உங்களுக்கு ஜீவன் உண்டாகும்படி என்னிடத்தில் வர உங்களுக்கு மனசில்லை. வார்த்தையை படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம், அது ஏதோ அப்படியே வார்த்தையினால் ஏதோ கிளைம் பண்ணி ஒன்று பார்க்கணும்னு நினைக்கிறோம். இல்லை, அது உள்ளே இருக்கிற ஜீவனை, அந்த வாழ்க்கையை, அதை பாருங்க. நான் என்ன சொல்கிறேன்னு அதை கவனித்து என் பின்னாடி வாங்கன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்கிறதில்லை, உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். ஏன் உங்களுக்கு இந்த என்னை விசுவாசிக்காமல் இந்த வார்த்தை மாத்திரம் உங்களுக்கு உள்ளே அப்படி நடத்துது? அது இருக்கிற ஜீவனை நீங்கள் பார்க்கல, எதில் இருக்கிற என்னையா நீங்கள் பார்க்கல அப்படின்னு சொன்னாக்கா, தேவ அன்பு உங்கள்கிட்ட இல்லை. தேவ அன்பு உங்களுடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருந்தா இந்த வார்த்தையிலே ஒளிந்திருக்கிற ஜீவனாக இருக்கிற என்னை நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அது உங்களை வெட்கப்படுத்தாதுன்னு ஆண்டவர் சொல்கிறாங்க. நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படி ஒரு கூட்டத்தை பார்த்து ஆண்டவர் அப்படி சொல்கிறாங்க. 44ஆம் வசனத்தில், தேவனாலே மாத்திரம் வருகிற மகிமையை தேடாமல் ஒருவருக்கொருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீங்க? உங்கள் விசுவாசம் எப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது உங்கள் வாழ்க்கையில்? நான் துவக்கின விசுவாசம் எப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் மெருகேறி அது வாழ்க்கையாக எப்போ தான் மாறுது அப்படின்னா, மனுஷனால் வருகிற மகிமையை தேடவே கூடாது. இவன் என்ன சொல்லுவான், இவன் என்ன புரிஞ்சுப்பானா, என்ன காரியங்கள், அதெல்லாம் தேவையே இல்லை. ஆண்டவர் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசு பூமியில் அப்படி தான் வாழ்ந்தாங்க. அன்பாக இருந்த, அப்படி ஆண்டவருக்காக அப்படி உயிரை கொடுக்குற வந்த சீசன் கூட உங்களுக்கு இப்படி நடக்கக்கூடாதுன்னு சொன்னார். இல்லை, நீ சாத்தானா இருக்கிற, நீ மனுஷனுக்கு ஏற்றவை சிந்திக்கிற, நான் தேவனுக்கு ஏற்றவை சிந்திக்கும்படிக்கு அந்த பூமியிலே நடத்தும்படிக்கு நான் பூமிக்கு வந்தேன். அப்படி நீங்கள் நடந்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒருவர் மகிமையை ஏற்றுக்கொள்கிற, நீங்கள் என்ன அப்ரிஷியேட் பண்ணால் போதும், இவங்க அங்கீகரித்தா போதும், இவங்க நல்லவன் சொன்னால் போதும், அப்படி நிற்கிற நீங்கள் எப்படி என்ன விசுவாசிப்பீங்க? இது எல்லாத்தையும் கடந்த ஒரு வாழ்க்கை தானே நான் வந்தேன். பரிசேயர்களின் நீதியை காட்டிலும் அதிகமான நீதி உங்களிடத்தில் இருந்தால் மாத்திரம்தான் விசுவாசம் உங்களிடத்தில் கிரியை செய்யும். அப்படிதான் ஆண்டவர் சொல்லி நம்மை நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து நம்ம கேட்ட வார்த்தையை தான் நான் ஞாபகப்படுத்துகிறேன். கொலேசியருக்கு எதுன கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பக்கம் 277 இருக்கு. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் நாம் சுயத்திற்கு மரித்து இந்த விசுவாச வாழ்க்கைக்கு நாம் பிழைத்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளே தேடுங்க. ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு. நான் சொன்ன அந்த சின்ன கதை போல ஒரு வேல்யூவான வாழ்க்கை எனக்கு உள்ளே வந்து அடைஞ்சிருக்கிறேனே, அதுக்கு நான் பாத்திரனா அப்படின்னா இல்லை. தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு தகுதி மனுஷனால் அல்ல, தேவனாலே தரப்படுகிறது தான். அதுதான் கிருபை, விசுவாசம். அப்படி அது துவக்கி இருக்கே, அந்த காரியத்தில் உள்ள மேலானவைகளை நோக்கி, உன்னதத்தில் உள்ள காரியத்தை, உன்னதத்திலே மகிமை உண்டாகட்டும், உடைய திருநாமம் என் வாழ்விலே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். மேலான ஒரு வாழ்க்கை இருக்கு. அதையே நாடுங்க. ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள். இந்த வாழ்க்கை யாருக்கு கிளிக் ஆகும், இந்த வாழ்க்கை யாருக்கு ஒர்க் அவுட் ஆகும், இந்த டாஸ்கில் யார் ஜெயிப்பா அப்படின்னு சொன்னால், சுயத்திற்கு மரிக்கிற ஒரு மனுஷன் மாத்திரம்தான். தன்னுடைய ஜீவனை அவருடைய ஜீவனுக்கு முன்பாய் இது ஒன்றும் இல்லை ஆண்டவரேன்னு இழக்கிற ஒரு மனுஷனுக்கு தான் அவருடைய ஜீவன் ஆரம்பிக்கும். ஒரு புது வாழ்வு அவனுக்குள்ளே துவங்கும். அவனுடைய காரியங்கள் எல்லாம் ஒழிந்து போய் நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு வர்ற இடத்துல அவருடைய ஜீவன் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஒரு மறைஞ்சிருக்கிற ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்குள்ளே வெளிப்படுத்தி அதை பார்க்கும்படிக்கு ஒரு பிரகாச கண்ணை ஆண்டவர் நமக்குள்ளே துவக்க விரும்புகிறார். நான் எதுக்கு பூமிக்கு வந்தேன், எதுக்கு உன்னை செலக்ட் பண்ண, என்னுடைய ஜீவனை உனக்காக நான் எதுக்கு கொடுத்தேன்? எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறது போல, விசுவாசத்தை துவக்குனவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓடணும்.
நான் துவக்கிட்டேன், நீ நில்லுங்க, நான் ஆச்சிட்டு போய் முடிச்சிருவோம் அப்படின்னா இல்லை. ஒரு ஓட்டம் இருக்குது. அதிலே நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமித்த ஒரு கோடு இருக்குது, ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்குது, நமக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. அதுக்கு உண்டான விசுவாசத்தை கொடுத்து ஆண்டவர் அதிலே கணக்கு கேட்க விரும்புகிறார். அப்படி அவருக்குள்ளே மறைந்திருக்கிறது நம்முடைய ஜீவனாகிய கிறிஸ்து வெளிப்படும் பொழுது, அவர் வெளிப்படும் பொழுது நீங்களும் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். அதற்காக தான் ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்ட விரும்புகிறார். உங்களுக்காக ஒரு பரலோகத்தில் ஒரு இடத்த ஆயத்த பண்ண போற, நீங்க எல்லாரும் என்னோட வந்து இருக்கிறதா எனக்கு சந்தோஷம்னு ஆண்டவர் வார்த்தையை சொல்றாங்க சீசர்களை பார்த்து. அது மாத்திரமல்ல, கொலோசியர் 2ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனத்தில், நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டபடியே, ஒவ்வொருவரும் ஒரு ஏற்றுக்கொள்ளும்படிக்கு ஒரு விசுவாசத்தை தேவன் துவக்கி இருக்கிறார். இருதயத்துக்குள்ளே புது வாழ்வை துவக்கி இருக்கிறார். நாம் யாரும், நான் வெள்ளிக்கிழமை கேட்டது போல, நாம் யாவரும் ஒன்றுமே புரோஜனம் இல்லை, எனக்கு நான் ஒரு தகுதி இல்லாத ஆள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய நீதியையும் அவருடைய வாழ்வை அனுபவிக்கும்படிக்கு ஒரு ஊழியம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கு, ஒரு ஜீவன் அவனுக்குள்ளே வந்திருக்கு. அதன்படி ஆண்டவர் கணக்கு கேட்பார். ஒருவேளை மனுஷன் வந்து அவங்களுக்கு கொடுத்தது ஏன் எனக்கு கொடுக்கல அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் ஒருவேளை வந்து அவனை போல நீ ஏன் நடந்துக்கல அப்படின்னு கேட்கவே மாட்டார். அவர் நீதியுள்ள தெய்வம், அவர் அநீதி உள்ளவர் இல்லை. கொடுத்ததுக்கு கணக்கு கேட்பாங்க ஆண்டவர். ஏதோ பயப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, நம்ம வாழ்க்கை பத்திரப்படணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இவ்வளோ தூரம் ஓடி வந்து கடைசியில் எழுந்து போகாதபடிக்கு நம்மை நாமே வஞ்சித்து கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வார்த்தையை ஞாபகப்படுத்த கடவுள் எனக்கு ஞாபகப்படுத்துனாங்க ஆண்டவர். இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள். இதான் நம்மை அப்படியே நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு என்னோட பேரை போட முடியாது. கிறிஸ்து இயேசு மூலமாய் நான் வந்திருக்கிறேன்னு அவருக்குள்ள மறைஞ்சி தான் போகணும். அதை தான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். ஏன்னா அவர் மகிமை நிறைந்தவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர். இப்போ ஒரு குரூப் வந்திருக்கு, இயேசு நம்மளே இப்போ அப்படி ரட்சிப்பை துவக்கிட்டாரு, அதை யாரும் முடிக்கவே, அது இழந்து போகவே முடியாது. அதனால் என்னுடைய நீதினால் வர்றேன்னு என்னோட பேரை போட்டு நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு வர்றாங்க. வேதம் அப்படி சொல்லவே இல்லை. வேதம் ஒருவேளை அந்த எழுத்தை பார்த்து ஏதோ கிளைம் பண்ணு நினைக்கிறவங்களுக்கு அது உள்ளே மறைஞ்சிருக்கிற ஜீவனை பார்க்கல. ஆண்டவர் அப்படிதான் கொலேசியரில், பிலிப்பியரில், எபேசியர் எல்லாத்துலேயும் கிறிஸ்துவுக்குள் உங்களை பார்க்கிறவனாய் அப்படின்னு அவர் இருக்கிறான்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி அவருக்குள்ளே வேறு கொண்டவர்களாக ஒரு வேறு முளைக்கணும், அது ஸ்ட்ராங் ஆகணும். அவர் மேல் கட்டப்பட்டவர்களாக அந்த ஒரு அஸ்திபாரம் இருக்கே, இந்த அஸ்திபாரம் இல்லாமல் வேற எந்த அஸ்திபாரமும் கிடையாது ஸ்ட்ராங்காக ஒரு பில்டிங் நிற்க. அவர் மேல் கட்டப்பட்டவர்களாய் அவருக்குள்ளே நடந்து கொள்ளுங்கள். அந்த ஜீவன் உங்களுக்கு வந்தாருக்கு. அந்த ஜீவன் என்ன சொல்லுது, அது பேரி நடங்க. அந்த நடந்து போறீங்களே பாதை, அதுதான் பரிபூர்ண பாதை. அப்படிதான் சொல்லி ஆண்டவர் நம்மை சேர்த்து கொள்ள விரும்புகிறோம். அப்படி அதிலே போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்திலே நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு ஸ்தோத்திரத்தோடு அதிலே பெருங்க. குறை சொல்லாதீங்க, முறுமுறுப்பு பண்ணாதீங்க. ஏன்னா கிறிஸ்து இயேசு பூமி இந்த வாழ்க்கையை துவக்கியிருக்கிறார், நான் பொறுப்படுத்துகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தைரியமாய் சந்தோஷமாய் ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் பெருங்க. லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடி எச்சரிக்கையாக இருங்க. ஒரு ஞானம் நமக்கு இருக்கு, அது பூமிக்கு உள்ளது. பரத்திற்குரிய ஒரு ஞானம் இருக்கு, அது தேவன் துவக்காவிட்டால் நம்ம வாழ்க்கையில் துவக்கவே துவங்காது. அது கிறிஸ்து எனக்குள்ளே வந்து துவக்கி இருக்கிறாரே, அந்த பாதையிலே தான் நடக்கும். அது அந்த லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஆண்டவரை சந்தோஷப்படுத்திடலாம் அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. அதுக்காக நான் வரல. எச்சரிக்கையா இருங்க. அது மனுஷனின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. நாம் கிறிஸ்துவை பற்றி கொள்ள வந்த ஜனம், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ள கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை தான் கிறிஸ்தவம். அவரை ஆதாயப்படுத்தி கொள்ள எனக்காக ஒருவர் ஜீவன் கொடுத்தாரே, அவருக்காக நான் பிழைத்திருந்து அந்த வாழ்க்கையை நான் வாழ விரும்புகிறேன். அவ்வளோதான். எனக்காக அவர் மரித்தாரே, என்னுடைய வாழ்க்கையை மரித்து அவருக்கென்று நான் பிழைத்திருக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கிருபா பாத்திரம். இதுக்கு நான் கொடுத்து வச்சது எதுவுமே இல்லை, அவருடைய கண்களில் கிருபை கிடைச்சது, அவ்வளோதான். கேட்டது போல எல்லாம் தாண்டி போயிட்டே இருக்கிறாங்க. எசேக்கியேலில் வாசிக்கிறோம், பிழைத்திருன்னு ஆண்டவர் சொல்லி அன்னைக்கு சொன்ன வார்த்தையை இன்னைக்கும் விசுவாசத்தினாலே நீ பிழைத்திருன்னு சொல்லி நம்மளை உயிர் ஊட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் நமக்கு ஒரு அந்த வேல்யூ தெரியாமல் நம்ம எங்கேயோ போய் அதை விற்க பார்க்குறோம், தொலைக்க பார்க்குறோம், மறைக்க பார்க்குறோம், மூட பார்க்குறோம். இல்லை,
ஆண்டவர் பிரகாசமாய் அப்படி நமக்குள்ளே ஒளியை உண்டாக்கி இருக்கிறாரே, அதிலே வாழ்ந்து அவருக்கு மகிமையாக இருக்கும்படிக்கு நம் வாழ்க்கையை அவர் கையிலே கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் விரும்புகிறார். அதிலே தடுமாற்றம் இருந்தால் சந்தோஷம்தான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்படி நிறைவாய் அப்படிலாம் யாருமே இல்லை. கேட்குறது அடிக்கி ஒரு தடவை கேட்குறோம். ஒரு மனுஷனும் கிறிஸ்து போல பூமியில் பர்ஃபெக்ட் யாருமே இல்லை. ஒன்றையும் அவளை வாசிக்கிறது போல 3ஆம் அதிகாரத்தில் அவர் வரும்போது அவரை போல இருப்பார். அவ்வளோதான். ஆண்டவர் அப்படி தான் நம்ம நடத்த விரும்புகிறார். ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாய் அவருக்குள் வாசமாக இருக்குது. ஒரு பரிபூர்ணம் இருக்கே, ஒரு ஜீவன் உண்டாக்கி அது பரிபூர்ண வழியில் நடத்துகிறாங்களே, அது அவருக்குள்ளே இருக்குது. ஜீவன் அவர் கொடுத்தது, பரிபூர்ண வழியும் அவருக்குள்ளே இருக்குன்னா அவருடைய நாமத்திற்கு மகிமையாய் நாம் வாழும்படிக்கு அதை நாம் கண்டடைவோம். ஆண்டவர் சொல்லி அப்படி தான் நம்ம நடத்துகிறாங்க. மேலும் சகல துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராக இருக்கிற அவருக்குள்ளே நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாக இருக்கிற எல்லா அதிகாரத்துக்கும் துரைத்தனத்துக்கும் அவர் தான் தலைவர். அவர் வெற்றி சிறந்தவர். யூதா கோத்திரத்து சிங்கம், தாவீது வேறுமானவர். நம்முடைய வாழ்க்கையை திறந்து நம்மளை நடத்த, நம்முடைய அழுகையை துடைக்க ஒரு மனுஷனும் இல்லை. அப்படி தேவ தூதன் அழுகும்போது யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீது வேறுமானவர் புஸ்தகத்தை திறந்து எல்லாத்தையும் உடைச்சி, நீ என் பிள்ளையாவா, யார் உன்னை குற்றப்படுத்தினாலும் அதை குறித்து யோசிக்காத, உனக்காய் நான் ஜீவனை தந்திருக்கிறேன், நான் இருக்கிறேன், தைரியமாவான்னு சொல்லி ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அழைத்து நடத்த விரும்புகிறார். நம்ம உற்சாகப்படுத்த விரும்புகிறோம். இந்த வாழ்க்கையை ஏதோ குந்தி குந்தி நடக்காமல் தைரியமாய் சந்தோஷமாய் கொடுத்திருக்கிற கொஞ்சம் பலத்திலே சந்தோஷமாய் வாழும்படிக்கு ஒரு விலையேற பெற்ற ஒரு பொருளை நம்ம வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுத்துருக்காரு. அது அவருக்கு மகிமையாக இருக்குன்னு நம்பி கொடுத்துருக்குறாங்க. அப்படி நடத்தும்படிக்கு ஆண்டவர் கையிலே நம்ம வாழ்க்கையை திருப்பி கொடுப்போம். ஒரே ஒரு சம்பவத்தை மாத்திரம் நான் முடிச்சிடறேன் சொல்லி, நான் வெள்ளிக்கிழமை அந்த வார்த்தையை கேட்டேன். எனக்கு ரொம்ப உற்சாகமாக சந்தோஷமாக நான் வண்டியில் போகிறப்ப எனக்கு ஆண்டவர் இப்படி நடத்துனாங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம். நமக்கு தெரியும் பரலோகம் எப்படிப்பட்டது அப்படின்னு ஆண்டவர் குறித்து இந்த 2-3 காரியங்களை இங்கே சொல்கிறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு மனுஷன், ஒரு எஜமானம், அவர் வெளியூர் பிரயாணம் போகிறார். 14ஆம் வசனத்தில், பரலோக ராஜ்யம் புறதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரரை அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. பரலோக வாழ்வு அவனவனுடைய திறமைக்கு தக்கதாய் ஒருவனுக்கு 5 தாலந்தும், ஒருவனுக்கு 2 தாலந்தும், ஒருவனுக்கு 1 தாலந்துமாய் கொடுத்து, அவர் கொடுத்துட்டு உடனே பிரயாணம் பட்டு அவர் போயிட்டார். 16ஆம் வசனத்தில், 5 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு போய் வியாபாரம் பண்ணி வேறு அந்த சம்பாதிச்சிட்டான். அவர் கொடுத்த அந்த விசுவாசத்தின்படி வாழுறான், ஒரு வாழ்க்கை வாழுறான். அதை அப்படியே போட்டு காரியங்களில் அப்படியே அதை வேல்யூ தெரியாமல் அப்படி விட்டுட்டு போகல. அவருக்கு மகிமையாய் நேர்மையாய் அவனுக்கு கிடைக்கிற வெளிச்சத்திலே அவன் வாழுறான். அப்படியே 2 தாலந்து வாங்கினவன் வேறு 2 தாலந்தை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ அவன் போய் நிலத்தை தோண்டி எஜமானுடைய பணத்தை புதைத்து வைத்தான். வெகு காலம் பின்பு, எவ்வளோ காரியங்கள் ஆன, அப்படியே காலங்கள் கடந்து போகுது. அந்த ஊழியக்காரனை எஜமான் திரும்பி வந்து அவரிடத்தில் கணக்கு கேட்டார். ஒரு வார்த்தை போட்டிருக்கு, ஒரு கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, உமது 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, உம்முடையது. அவன் என்ன சொல்கிறான்னா, எனக்கு கொடுத்துட்டீங்கன்னா என்னோடது இல்லாது, அது உம்முடையது. அதிலே நான் பிழைக்கும்படிக்கு எனக்கு ஒரு காரியம் கொடுத்தீங்க, திருப்பி கணக்கு கேட்பேன்னு சொல்லிட்டு போனீங்களே, அதை நான் இப்படி பயன்படுத்தி என்னுடைய வாழ்க்கையை நான் இப்படி நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு சொல்கிறான். 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, இது 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, இதோ இன்னொரு 5 இருக்கு, அவளை கொண்டு வந்து அப்படி கொடுக்குறான். அவனை பார்த்து 21ஆம் வசனத்தில், அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, வெல்டன், சூப்பர், பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தில் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி. ஒரு சந்தோஷம் இருக்கே, ஒரு இளைப்பாறுதல் இருக்கே, ஒரு வாழ்க்கை இருக்கே, ஆண்டவர் வந்து துவக்குனாரே, ஒரு புது வாழ்வு. அதில் ஒரு பிரவேசிக்கிற மனுஷன் யார் அப்படின்னா, அவர் கொடுத்த விசுவாசத்தின்படி அதை வாழ்ந்து முடிப்பவன். நான் அப்படி தான் அதை பார்க்குறேன். வாழ்ந்து அவர் வரும்போது அவருக்கு கணக்கு கொடுக்க தயாராக இருக்கிறவன். அதே போல் 2 காசை வாங்கினவனும் அதே மாதிரியே வந்து சொல்கிறான். அவனுடைய எஜமானன் அவனை நோக்கி, நல்லது, குட்டு, நல்லது, உத்தமமும் உண்மை உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய்,
அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாய் வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி அப்படின்னு. ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, அவர் ஒரு காரியத்தை சொல்றான், நீ விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். அவர் கடினமுள்ள மனுஷனா? ஒருவேளை அவன் அறிஞ்சிருக்கிறான், அப்படி தெரிஞ்சிருக்கிறான், தெரில. ஆகையால் அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன் அப்படின்னா, நான் பயந்து போய், உங்களுக்கு பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கி கொள்ளுன்னு அவர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே கொண்டு போய் அவர்கிட்ட கொடுக்குறான். அவன் என்ன நினச்சிருந்துருப்பான், ஒரு வேளை கொடுத்ததை பத்திரமா திருப்பி கொடுத்துட்டோம், எல்லாருக்கும் சொன்னது போல் நமக்கும் ஒரு அப்ரிஷியேட், ஆண்டவர் நம்மை அங்கீகரிப்பார், அந்த எஜமானன் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஆனால் அவனுடைய எஜமானன் பிரதியுத்தரமாக, நீ இந்த காரியத்தை எல்லாத்தையும் சொல்கிற, நான் ஒருவேளை இருக்கிறேனா இல்லையான்னு தெரியும், ஆனாலும் நீ சொல்கிறபடி பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, அவனுக்கு ஒரு பேர் வைக்கிறார், பொல்லாதவன் சோம்பல், சோம்பல்னா சோம்பேறி ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருக்கிறாயே, நீ சொன்னது போலயே வச்சுக்க, அப்படி அறிஞ்சிருக்கிறியே, அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் கூடத்தில் கொடுத்து நீ ரெட்டத்தையாய் நீ ஆக்கியிருக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்தில் உள்ளவனுக்கு கொடுங்க, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான், இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். இங்கே அந்த எஜமான் என்ன சொல்கிறாருன்னா, அவன் சொல்கிறான், நீங்கள் இப்படிலாம் இருக்கிற அப்படி கடினமுள்ள எஜமான் அப்படின்னு. அப்படிலாம் நம்முடைய தகப்பன், நம்முடைய எஜமான் இந்த பரலோக காரியங்களை குறித்து சொல்லும் பொழுது அது அப்படி இல்லை, அந்த மனுஷன் அப்படி சொல்கிறான். அதுக்கு அந்த எஜமான் சொல்கிறான், ஒருவேளை நான் அப்படி இருப்பேன்னு நீ நினச்சிருந்தா அதுக்கு பயந்து நீ ஒன்று செஞ்சிருக்க வேணாமா? அவன் ஒரு வார்த்தையை போடுறான், ஆகையால் நான் பயந்து போய். அது என்னன்னா, இவனை நியாயப்படுத்திக்கிறதுக்கு போடுற ஒரு கோடு வேடு. இல்லை, நான் அப்படி தான் வாசிக்கிறேன். இவனை நியாயப்படுத்திக்கிறதுக்கு நான் வந்து பயந்து போயிட்டேங்க, நீங்கள் கேட்குறதுக்கு நீங்கள் கொடுத்தது வந்து கேட்பீங்க, அப்படி நீங்கள் கடினமுள்ளவர், நீங்கள் வந்து அப்படிலாம் இருக்கிற ஆள், அதனால் நான் பயந்து போய் மூடிட்டேன், நான் பயந்து போய் நான் மூடிட்டேன் அப்படிங்கிறான். உண்மை பயம் இல்லை, சோம்பேறி. இது கேட்டது போல் பொல்லாதவனும் சோம்பேறி தான் இருக்கிறான், அதுதான் உண்மை. சபைக்கு வர்றோம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்குறோம், அது நமக்குள்ளே எப்படி கிரியை செய்யுது, அது செய்யாதபடிக்கு நம்ம வந்து தூங்குறோங்க. சாத்தானுடைய பெரிய ஒரு தந்திரமே என்னன்னா, இங்கே வந்து தூங்க வைக்கிறது தான். சகோதரர்களும் சகோதரிகளும் நான் பார்க்குறேன், ஒன்றுமே காதில் போகவே போகாது. அடுத்து காரியங்கள் வாழ்க்கையில் நமக்கு நடக்கும்போது நமக்கு அது திடுக்குன்னு இருக்கும். அப்படி இல்லாதபடிக்கு இங்கே சொல்கிறது போல், உள்ளவன் எவனோ, அந்த விசுவாச வாழ்க்கையிலே வாழுறானே அவன் எவனோ, அந்த கொஞ்சத்திலே உண்மையாக இருக்கிறானே அவன் எவனோ, இதில் நம்ம வாசிக்கிறது போல், அநேகத்தின் மேல் அவனை அதிகாரியாய் வைப்பேன். அதிகாரின்னா ஒரு 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 நிர்வாகத்தை நடத்துகிற ஒரு காரியங்களை குறித்து இங்கே பேசுகிறாங்க. யோசேப்பை ஆண்டவர் அப்படி நடத்துகிறாங்க. எல்லாத்துலேயும் உண்மையாக இருந்த மனுஷனை அந்த அதிபதி ஃபுல்லாக காரியத்தை எல்லாத்தையும் அவர் மேற்கொள்ளும்படிக்கு ஜீவ ரட்சணை நாளுக்காய் முன்னாடியே அவரை அனுப்பி எல்லாத்தையும் ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிறாங்க. அப்படிதான் நம்ம சந்திக்க, மணவாளனாய் இருக்கிற அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்படும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நம்ம கையிலே கொடுத்துருக்காங்க. அதை பத்திரமாய் வாழ்ந்து, அது அவனுக்கு என்னென்னா, உள்ளவன் அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். அப்படி தான் பரிபூர்ணம் நம்ம வாழ்க்கையில் வந்து இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் வந்து நமக்கு சேரும். அவர் கொடுத்துருக்கிறாரு, அந்த ஜீவனை நாம் வைத்து ஏதோ மண்ணில் போட்டு புதைச்சிட்டு அப்படியே ஆண்டவரை போய் சந்திக்கலாம், அவர் போய் நீதியாக நிற்கலாம், அவர் என்னை ஏற்றுக்கொள்வார் அப்படிலாம் இல்லை. விசுவாசமாய் அதை தடுமாறி வாழ்ந்தாலும் விசுவாசமாய் வாழும்போது நமக்கு சப்போர்ட் பண்ணி ஆண்டவர் ஒரு வாழ்க்கையை நமக்கு ஒரு பங்கை வச்சிருக்கிற ஆண்டவருக்கு நேராய் அதிலே ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதுதான் பரிபூர்ண பாதையிலே ஆண்டவர் நம்மை நடத்துகிற வழி. அந்த வழிகளை தேடி கண்டுபிடிப்போம். தேவன் தாமே நமக்கு உதவி செய்வாங்க. கேட்ட எல்லா ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். மத்திய எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரம், அந்த தாளந்தை குறித்ததான ஒரு காரியத்தை நான் கேட்டேன். அதில் ஒரு தாளந்து வாங்கினவன் வந்து
ஒரு 24 ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று நான் அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன். இதோ மூடியதை வாங்கிக் கொள்ளும் என்றார். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்று தெரிந்து தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாக இருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேனே என்று சொன்னான். அந்த எஜமான் என்ன கேட்குறாருன்னா, சரி, நீ இப்படிலாம் சொல்லுகிறது நான் உண்மையாக இருந்தால் கூட, நான் உன்கிட்ட கொடுத்த பணத்தை நீ வந்து கொண்டுட்டு போய் ஒரு பேங்க்லையாச்சும் நீ போட்டு வச்சுருந்துருக்கலாமே, அந்த பேங்க் வட்டியாச்சும் கிடச்சிருக்குமா? அதை கூட நீ செய்ய உன்னால் முடியலையே. பேங்க்கில் போய் போகிறதுக்கு என்ன ஆகும்? இவங்கெல்லாம் போய் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த தாளந்தை எடுத்துகிட்டு போய் வியாபாரம் பண்ணுறாங்க. வியாபாரம் பண்ணி 10 தாளந்து வாங்கினவங்க இன்னொரு 10 சம்பாதிக்கிறாங்க. 5 தாளந்து வாங்கினவங்க இன்னும் 5 சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு தாளந்து வாங்கினவன் அதை எதுவுமே செய்யலை. அவர் கேட்குறது, நீ சொல்லுகிறது ஒருவேளை நீ உண்மையாக இருக்க, நான் இப்படிலாம் ஒரு கடினமுள்ள மனுஷன்னு என்ன சொல்கிறிய, சரி பரவாயில்ல, அப்படியே இருக்கட்டும். நான் உன்கிட்ட கொடுத்துட்டு போனேன்னா அதை கொண்டுட்டு போய் பேங்க்கில் ஏதாச்சும் போட்டு வைக்கலாம்ல. நான் பேங்க்கில் போட்டாச்சும் அந்த பணத்துக்கு கொஞ்சம் வட்டி ஏறி இருக்கும், அதையாச்சும் நான் வந்து வாங்கியிருப்பேனா? அதை கூட நீ செய்யாமல் இப்படி இருந்துட்டேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவனை என்ன செய்கிறாருன்னா, அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஆண்டவர் நம்மளை ஒரு நோக்கத்திற்காக, ஒரு திட்டத்திற்காக தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். எல்லாருக்கும், சபையில் இருக்கிற எல்லாருக்கும் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மளை முன்குறித்திருக்கிறார் என்றால் நமக்கு ஒரு திட்டமோ தீர்மானமோ இல்லாத ஏதோ தற்செயலாக ஆண்டவர் அழைக்கல. அவங்க திறமைக்கு தக்கதாக திறமை அது போன பிரதர் கூட சொன்னாங்க 15 அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் தாளந்து. அப்போ எல்லாருக்கும் தாளந்துகள், எல்லாருக்கும் திறமை இருக்கு. அதனால தான் ஒருத்தர் அதிக திறமை உள்ளவனுக்கு 10 தாளந்து, குறைவான திறமை உள்ளவனுக்கு 5 தாளந்து, இப்படி தான் ஆண்டவர் நம்மளுக்கு பிரித்து கொடுக்குறார். ஆனால் அவன் என்ன செஞ்சிட்டான்னா சோம்பல். இதை சோம்பலை குறித்து நான் வாசிக்கும் போது எசேக்கியேல் எசேக்கியேல் 16வது அதிகாரம். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் மணிபுத்திரனே, நீ எருசலேமின் அருவருப்புகளை அதற்கு அறிவித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் எருசலேமுக்கு சொல்லுகிறது, கானான் தேசமே, உன் உற்பத்திக்கும் உன் பிறப்புக்கும் இடம், உன் தகப்பன் எமோரியன், உன் தாய் ஏத்தத்தி. உன் பிறப்பின் வர்த்தமானம் என்னவென்று தெரியுமா? நீ பிறந்த நாளிலே தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை, நீ சுத்தமாக்கப்படவும் இல்லை, தண்ணீரினால் குளிப்பாட்டப்படவும் இல்லை, உப்பால் சுத்திகரிக்கப்படவும் இல்லை, நீ துணிகளில் சுற்றப்படவும் இல்லை. உனக்காக பரிதபித்து இவைகளில் ஒன்றையாகிலும் உனக்கு செய்ய ஒருவனும் உன் பேரில் இரக்கமாய் இருந்ததும் இல்லை. நீ பிறந்த நாளில் அருவருக்கப்படத்தக்கதாய் வெளியில் எரிந்துவிடப்பட்டாய். நான் உன் அருகே கடந்து போகும்போது மிதிக்கப்படுவதற்கு ஏதுவாய் நீ உன் இரத்தத்திலே கிடக்கிறதைக் கண்டு கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்றேன். ஆம், உன் இரத்தத்தில் கிடக்கிற உன்னை பார்த்து பிழைத்திரு என்று சொன்னேன். நம்மளுடைய பிறப்பின் வர்த்தமானமே இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறது போல. ஆண்டவர் நம்மளை எந்த நிலையிலிருந்து நம்மளை தூக்கி எடுத்தார் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆண்டவர் இப்படி தான், ரத்தம்னா பாவம், ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. ஆனால் இப்படி நம்ம ரத்தத்தில் கடந்த நம்மை ஆண்டவர் ரட்சித்து அவர் பிள்ளையாக்கி, அதில் பார்த்தோம்னா நிறைய காரியங்கள். ஆனால் இப்படிலாம் உன்னை இப்படிலாம் கடந்த உன்னை நான் பிழைத்திருன்னு சொல்லி உன்னை நான் தூக்கி எடுத்தேன். ஆனால் நீயோ வேசித்தனம் பண்ணிடா. அந்த வேசித்தனத்துக்கு இதுலேயே இந்த அதிகாரத்திலே கடைசியில் என்ன சொல்லுதுன்னா, இந்த எசேக்கியேல் 16
16:49 48 நீயும் நீயும் உன் குமாரத்திகளும் செய்தது போல உன் சகோதரியாக சோதோமும் அவளுடைய குமாரத்திகளும் செய்யவில்லை என்று என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். இதோ கெருவமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபோகமாகிய இவைகளே உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். இதில் பார்த்தீங்கன்னா, ஆகார திரட்சி நிர்விசாரமான சாங்கோபாகம் இவைகளே உன் சோதோமின் அக்கிரமம். இவைகளே அவளிடத்திலும் அவன் குமாரத்திகளிடத்திலும் இருந்தன. சிறுமையும் எளிமையும் அவனுடைய கையை அவள் பலப்படுத்தவில்லை. இதில் பார்த்தீங்கன்னா, நிர்விசாரம், சோம்பல், அதை தான் இங்கே சோம்பலை குறித்து தான் சொல்லுகிறது. இப்படி நீ பாவம் செய்ததற்கு காரணம் உன்னை இப்படிலாம் நான் உன்னை நான் தூக்கி எடுத்தேன். ஆனால் நீ என்ன செஞ்சிட்டன்னா, நீ சோம்பலாகி நீ உனக்கு கொடுத்த தாளந்தை நீ பயன்படுத்தாமல் நீ சோம்பலாகி நீ என்ன செஞ்சிட்டன்னா பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்ட, விபச்சாரம் செய்ய ஆரம்பிச்சிட்ட. இப்படி நிறைய காரியம் இதில் வாசித்தாலே அது குறித்து தான் நிறைய சொல்லியிருக்கு. விபச்சாரம் குறித்து தான் சொல்லியிருக்குது. இதெல்லாம் எப்படி பாவம்? இப்போ இந்த மனுஷனுக்கு ஏன் ஆண்டவர் இவனிடத்துல அதை பிடுங்கினார்னா சோம்பல். அவனுக்கு ஆண்டவர் கொடுத்த திறமையை பயன்படுத்தி அதை பயன்படுத்த தெரியாவிட்டாலும் அதை என்ன செஞ்சுருக்கலாம், ஒரு ஞானமாக செஞ்சுருக்கலாம். அதை போய் பேங்க்கில் வச்சு போட்டி வச்சுருந்து, எஜமான ஆண்டவரே என்னால் முடியல, ஒத்துக்கொண்டுக்க என்னால் முடியல, வியாபாரம் பண்ண முடியல, இந்தாங்க இதை போட்டு வச்சுருந்தேன், இதோ இதிலேருந்து வர வட்டியை நீங்கள் வாங்கிக்கினேன். அப்போ எஜமான் அவனை அதை தான் எஜமான் கேட்குறார். நீ இதை உன்னால் வியாபாரம் பண்ண முடியலன்னா இந்த தாளந்தை உன்னால் பயன்படுத்த முடியல, வட்டிக்காரத்துலாச்சும் நீ கொடுத்துருக்கலாமே, அதை கூட நீ செய்யலையே. இப்போ இங்கே வாசிக்கிறோம், இந்த சோதமின் பாவம் என்னன்னா நிர்விசாரம், சோம்பல். இப்படி நம்மளுடைய ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்தாமல் நாம் சோம்பலாக இருக்கும்போது ஆண்டவர் அவங்க சொல்லுகிறது அங்கே என்ன சொல்கிறாருன்னா, அவனுடைய தாளந்தை எடுத்து என்ன செய்கிறாருன்னா அவனை பிடுங்குற, அவன்கிட்ட இருந்து எடுத்து 28 அவனிடத்திலிருந்து தாளந்தை எடுத்து 10 தாளந்து உள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும். அப்போ ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்கிறார் தேவன்? அவன்கிட்ட இருந்து கிருபையை எடுத்து விடுகிறார். கிருபை எடுத்து விட்டால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. அவன்கிட்ட அதான் செஞ்சிட்டாரா இந்த சோம்பலான மனுஷன்கிட்ட இருந்து. இப்போ என்றைக்குமே ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்த தாளந்துகளை நாம் பயன்படுத்துகிற மனிதர்களாக இருக்கணும். இதோ சோதோமின் பாவம் என்னன்னா சோம்பல், நிர்விசாரம். அப்படி தேவனுடைய பிள்ளைகள் இதே தாவீதோட காரியத்தை பார்த்தீங்கன்னா, எல்லாம் போருக்கு போயிருப்பாங்க, ராஜா தான் போரை முன்று நடத்தணும். ஆனால் இவர் படுத்து தூங்கிட்டு மெத்தையில் உலாவும் போது அந்த பர்சேபாள் குளிக்கிறத பார்த்துருவார். அன்னைக்கு அந்த தாவீது அந்த போரை நடத்த போயிருந்தாருன்னா இந்த காரியமே தாவீதுக்கு நடந்திருக்காது. ஆனால் அவன் சோம்பலாக இருந்த பொழுது தேவனுடைய காரியமாக இல்லாமல், தேவன் அவனுக்கு கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் தேவனுடைய காரியமாக இல்லாமல் அவன் சோம்பலாக இருந்தபோது அவன் பாவத்தில் விழுந்தான். இது நமக்கும் ஆண்டவர் ஒரு எச்சரிப்பாக தான் இந்த காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. நாம் சோம்பலாக இல்லாமல் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை, ஆண்டவர் நம்மளை நம்பி ரத்தத்தில் கடந்தோம், இதான் நம்மளுடைய பிறப்பு இழப்பு, நம்மளை விசாரிக்க ஒருவனும் இல்லை, தொப்புள் கொடி அறுக்கப்படவும் இல்லை. ஆண்டவர் நம்மளை குளிப்பாட்டி அவர் பிள்ளையாக்கி சபையிலே வைத்து தாளந்தை கொடுத்து இதை வைத்து நீ சம்பாரித்து பொழைச்சிக்கங்கிறார். ஆனால் நாம் அந்த தாளந்துகளை பயன்படுத்தி 10 தாளந்து வாங்கினவன் இன்னும் 10 சம்பாதிக்கிறான், 5 தாளந்து வாங்கினவன் இன்னும் சம்பாதிக்கிறான். ஆண்டவர் அந்த எஜமான் அவனை பார்த்து என்ன செய்கிறான்? மெச்சிக்கொள்கிறான். உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே. இப்போ நம்மளும் ஆண்டவர் நமக்கு கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்தி ஆண்டவர் அந்த உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே என்று அவரை அழைச்சது போல ஆண்டவர் நம்மளையும் உண்மையும் உத்தமமான ஊழியக்காரராய் நம்மளை அழைச்சி இருக்கிறார். ஆண்டவர் நம்மளுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். அதை ஆண்டவருடைய காரியமாய் பயன்படுத்தி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு என்னுடைய நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கை செய்கிறேன். நான் கேட்ட எல்லா ஆண்டோடைய நல்ல ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக ஆண்டவருக்கு நானும் நன்றி செலுத்துகிறோம். இதுலேயே நம்ம ஆரம்பத்தில் ஒரு கதை கேட்டோம். நான் அப்படி தான் கேட்டேன் அந்த கதையை.
அதை கேட்டுட்டு இந்த வசனத்தை இப்போ விவசாயம் படிச்சுட்டு வராங்களே, இந்த தாளந்தை குறித்து, தாளந்தை மீன் கிருபை. தேவனுக்கு நாம் சபை கூடி வந்திருக்க ஒவ்வொருவரும் ஒரு கிருபை பெற்ற ஜனங்கள். நான் அப்படி தான் வெள்ளிக்கிழமை அப்படி தான் கேட்டு, ஆமாண்டவரே நம்முடைய கண்களிலே கிருபை கற்ற மனுஷி பிள்ளைகள் அப்படின்னு நம்ம ஆழமாக ஒரு பாரத்தோடு தவிப்போடு வந்து உட்காந்தோம்னா, ஆண்டவரே எனக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, அதை நல்லபடியாக செய்ய எனக்கு விசுவாசத்தை இருதயத்தில் என்ன உண்டு பண்ணுங்க. பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறது போல், ஆண்டவரே இதை செஞ்சுட்டேன் முடிச்சிட்டேன், நான் கேட்டு போய் எனக்கு அப்படி தான் அந்த உணவு தான் அடைஞ்சிட்டேன்னு. ஆண்டவரே ஆண்டவர் சாத்தான் கொண்டு வந்து இந்த வார்த்தையை நிப்பாட்டுறான். இல்லை ஆண்டவரே, இதை ஆசையாய் தொடர் ஆண்டவரே, என் விசுவாசத்தை உந்து தள்ளுங்க, இன்னும் அனல் மூட்டி எழுப்பி விடுங்க அப்படின்னு கேட்டோமா தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படி அந்த கேட்டோம்ல, அந்த விலை மதிப்பெற்ற அந்த விசுவாசம் அதை போய் நம்ம இந்த வசனத்தில் அப்படி தான் கேட்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அதே மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் 25ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், ஒரு தாளந்தை வாங்கின வந்து, ஆண்டவரே நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று இப்படி தெய்வத்தை அவன் குறைச்சி மதிப்பிட்டான். உண்மையிலே நான் கேட்டுருக்கும் போது எனக்கு ஆண்டவர் அப்படி தான் உணர்த்துனாங்க. ஆமாண்டரே, உங்கள் அன்பை நான் எவ்வளவா ஆண்டரே குறைச்சி மதிப்பிட்ட மனுஷனாக உட்காந்துருக்கானுங்க. இல்லை, நான் வேணா அப்படி செய்வான், என் மனைவியால் முடியாத காரியத்தை செய்யணுன்னு கட்டாயப்படுத்துவான். உண்மையிலே அதான் நான் மனுஷன். என் பிள்ளையால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இதை நீ செஞ்சாதான் உனக்கு சாப்பாடு கொடுப்பேன், அவ்வளோ கடினமுள்ள மனுஷனா நான் வேணா சொல்லலாம். ஆனால் நம்ம தெய்வத்தை நல்லபடியாக அவருடைய அன்பை ருசி பார்த்துனோம்னா, ஆண்டவரே நீ அப்படியாப்பட்ட தெய்வம் இல்லைண்டே, எனக்கு ஒன்று தான் கொடுத்துருக்கீங்க ஆண்டரே, அந்த ஒன்று இன்னும் ஒன்றாக்கினா போதும், அதுக்கு மேலே நீங்கள் என்கிட்ட வந்து 5 கேட்க மாட்டீங்க அப்படின்னு நம்ம ஆழமாக விசுவாசமாக நம்பி இங்கே உட்காந்தோம்னா, ஆண்டவரே எனக்கும் ஒன்று கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் அந்த ஒன்று, ஆண்டவரே 1 5 10 அப்படின்னு நம்ம இருதயத்தில் அப்படி தான் தேடி பார்ப்போம். அப்படி நம்ம வந்து ஏதோ உட்காந்து சொன்னது போல் தூங்கி, இல்லாண்டவரே இந்த சேருக்கு பாரமா, இல்லாண்டவரே எனக்குன்னு ஒன்று கொடுத்துருக்கீங்களாண்டவரே, அதை தேடி கண்டுபிடிக்க எனக்கு விசுவாசத்தையும் செய்ய எனக்கு இருதயத்தில் உண்டு பண்ணுங்க அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே அந்த சாத்தான் கொண்டு வர தூக்கமாக இருக்கலாம், எந்த காரியமாக இருக்கலாம், நீங்கள் எது வேணாலும் இருதயத்தில் நினச்சி பாருங்க. அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவர் நம்மளை அப்படி இந்த ஒவ்வொரு கூடுகையிலையும் அப்படி உற்சாகப்படுத்தி எழுப்பி விடுவாங்க, அனல் மூட்டி எழுப்பி தான் விடுவாங்க. நான் அப்படி தான் அந்த வசனத்தை குறித்து அப்படி கேட்டுட்டு இருந்தேன். இன்னும் ஒரு சில வசனம் கொலைசியரில் கேட்டோம்ல, அந்த வசனத்தை குறித்து எனக்கு ஆண்டவர் அப்படி தான். கொலைசியர் புத்தகம் நான் கேட்டுட்டு இருக்கும்போது அப்படி தான் ஆண்டவர் எனக்கு ஒரு நல்ல உணர்வையும் உற்சாகத்தின் ஆவியும் எனக்கு அப்படி தான் ஆண்டவர் தராங்க. கொலைசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம். உண்மையிலே இந்த வாழ்வை நம்ம அப்படி தான், எனக்கு ஆண்டவர் அப்படி தான் சொல்லிட்டாங்க. ஆமாண்டரே, இந்த விசுவாச வாழ்வை எவ்வளவு ஆண்டரை பெருசாக பார்க்கும். ஆமாண்டரே, இதோ ஒன்றுமில்லாத ஒன்றுக்காக மனுஷன் படுகிற பிரயாசம், ஆண்டவரே ஒன்று இருக்கு ஆண்டவரே இந்த வாழ்க்கையில் அப்படின்னு கண்டுபிடிச்ச மனுஷனுக்கு தான் இந்த வாழ்க்கை பெருசாக தெரியும். இல்லைன்னா ஏதோ ஆண்டவரே ஒரு அட்டனன்ஸா நானும் சபைக்கு வரணும் ஆண்டவரே, ஏதோ சகோதரர் பார்த்துட்டாரு, இல்லை ஆண்டவரே இந்த வாழ்வை நீங்கள் பார்க்குறீங்களா அனுதினமும் அப்படின்னு கடந்து போக தோணும் சந்தோஷமாக. 3ஆம் அதிகாரத்தில் அந்த வசனத்தை படிக்கும்போது அதில் 2 பூமியில் உள்ளவளை மேலானவளை நாடுங்கள் அப்படின்னா நான் கேட்டுருக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்படி எல்லாரும் நாடிட முடியாது. உண்மையிலே ஆண்டவர் எனக்கு அப்படி தான் சொன்னாங்க. அப்படி எல்லாம் நீ கூட்டத்தோடு கூடினாலும் நீ நாடிட முடியாது. எனக்கு ஆண்டவர் சொன்னதான் சொல்கிறோம். நம்ம ஆழமாக அப்படி உட்காந்து அப்படி சிந்திக்கணும். ஆண்டவரே நான் எப்படி ஆண்டவரே அப்படி தானே தேடுது, நான் மனுஷன் அப்படி தானே கீழே தானே பார்க்க தோன்றும் ஆண்டவரே, எப்படி மேலானதை நான் தேட முடியும் ஆண்டவரே. நான் 1ஆம் அதிகாரத்தில் அப்படி சூப்பராக ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பரிசுத்த நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்தது உண்டானால், அப்படி எப்படி நான் அப்படி தான் படிக்கிறேன் அழுத்தி நிறுத்தி, ஆண்டவரே நான் உங்களோட எழுந்திருக்கேனா, உங்களோட அறையப்பட்டிருக்கேனா, உங்களோட எழுந்திருந்தால் தான் இந்த வாழ்க்கையில் ஆண்டவரே நான் நீங்கள் சொல்கிற அந்த மேலானத வாழ்க்கையை நான் தேட முடியும். இல்லைனா இன்னமும் நான் குனிஞ்சு பார்த்து ஆண்டவரே இம்மைக்காக உள்ள மாத்திரம் தான் தேட தோணும் ஆண்டவரே. அப்படி இல்லாத ஒவ்வொருவரும் அப்படி இருக்கக்கூடாது ஆண்டவரே. அதில் சந்தோஷப்பட்டதே இல்லை நம்ம வாழ்க்கையில். இல்லை ஆண்டவரே நான் உங்களோட மரித்த மனுஷாண்டவரே, ஞானத்தில் நான் உங்களோடு எழுந்திருக்கேன். அப்படி பவுல் அப்போஸ்தலன் அப்படி தான் சொல்லி நம்மளை உற்சாகப்படுத்துகிறாங்க. உண்மையிலே இந்த கிறிஸ்தவ வாழ்வை ஒரு மனுஷன் அப்படி நம்மளுடைய தெய்வம் இயேசுவை பார்த்தாலும் சரி தான், அப்படி தொடர்ந்து பவுல் அப்போஸ்தலன் காரியங்கள் எல்லாம் பார்த்தோம்னா ஒரு வாழ்வு. நான் உண்மையிலே அப்படி தான் வெள்ளிக்கிழமை தான் அப்படி தான் சிந்திக்கிறேன். ஆமாண்டவரே இது வார்த்தையில் இல்லை ஆண்டவரே, ஒரு வாழ்வில் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு மேலே அப்படி சுருக்கமாக சொல்கிறேன், காரியங்கள் வேணாம். அப்படி கொஞ்சம் சலன்னு அப்படி எங்கள் வீட்டில் அப்படி காரியங்கள் நான் ஒரு சகோதரோட சொல்லிட்டு இருந்தேன். அப்படி காரியங்கள் இருந்துச்சு, நான் வேலை காரியங்கள் இதெல்லாம் பார்த்து ரொம்ப சோர்ந்து போய் ஆண்டவரே அப்படின்னு சொல்லுவேன். வெள்ளிக்கிழமை எனக்கு வரப்போ ஆண்டவர் அப்படி தான் என்ன அப்படி முகமுகமாக அப்படி கடிந்து கொள்ள மாரிச்சு. நீ என்ன ஆண்டவரே அப்படி நான் என்ன நினச்சி குறைச்சி மதிப்பு விட்டுருக்கியா, நீ
நீ என்னை நல்லபடியாக என்னுடைய அன்பை நீ ருசி பார்க்கல, அதனால தான் நீ வாங்கின ஒன்றை கூட உன்னால் ஒன்றா ஆக்க முடியல அப்படின்னு உட்காந்து என்னை ஆண்டவர் அப்படி முகமுகமாக அப்படி கடிந்து கொண்டது போல இருந்துச்சு சகோதரன். ஆண்டவரே இல்லை ஆண்டவரே, அப்படி நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே, நான் தான் ஆண்டவரே மனுஷனான நான் தான் அப்படி என் பிள்ளை இடத்துலையோ என் மனைவி இடத்துலையோ அப்படி எதிர்பார்ப்பான், பெருசாக எதிர்பார்ப்பான், அவங்கள்ட்ட இல்லாத ஒன்று எதிர்பார்ப்பான். ஆண்டவரே நீ இது அப்படியேப்பட்ட தெய்வம் ஆண்டவரே, நீ நல்ல தெய்வம், நல்ல தகப்பன் ஆண்டவரே, எங்களிடத்துல உள்ளதை ஆண்டவரே கொடுத்து அது இடத்துலேருந்து ஒன்று தான் எதிர்பார்க்குறீங்க, ஒன்றை கொடுத்துட்டு 10 எதிர்பார்க்கலாம் ஆண்டவரே அப்படின்னு நான் கேட்டுருக்கும் போது எனக்கு ஆண்டவர் அப்படி சந்தோஷமாக உற்சாகப்படுத்துறாங்க. அதில் அப்படி தான் நம்ம பூமி உள்ள மேலே எப்படி தேட முடியும்னா, நீங்கள் கிறிஸ்து உடனே எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாசத்தை வீட்டிற்கும் இல்லை மேலானவர்களே தேடுங்கள். ஆண்டவர் உட்காந்து அந்த இடத்த நான் அப்படி தான் கேட்டுருக்கேன். ஆமாண்டரே அந்த பரலோக வாழ்வு தேவனே இதெல்லாம் ஆண்டவரே இருதயத்தில் எப்படி வரும்னா, ஆமாண்டவரே நான் இன்னமும் ஆண்டவரே பூமி உள்ளேயே தான் தோணுது, நான் மனுஷனாக இருக்கிற ஆண்டவரே இல்லாண்டவரே என்னை இன்னும் இந்த வாழ்வில் ஆண்டவரே பூரணப்படுத்துங்க, உற்சாகப்படுத்துங்க, இந்த விசுவாச வாழ்வை நான் பெருசாக பார்க்கணும் ஆண்டவரே. 2 கோடி அது விலை மதிப்பில்லாத அந்த காரியத்தை போய் ஆண்டவரே நான் விலை குறைவாக நான் பார்க்க போகின்றேன், இல்லை ஆண்டவரே அதை பெருசாக பார்க்க என் கண்களை திறந்து விடுங்க அப்படின்னு கேட்டோம்னா, நான் ஒரே ஒரு வசனத்தை மட்டும் சொல்லுவேன். யோபுவோட காரியத்தில் எனக்கு புதன்கிழமை அப்படியே நான் செஞ்சதை அப்படியே நான் அங்கே போய் அப்படியே கேட்டேன். நான் அப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அதை குறித்து யோபு இதை மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறோம். நம்ம ஒவ்வொருவரும் அப்படி தான் ஆண்டவர் சாத்தான் அப்படி தான் நம்ம இடத்துல தேவனுக்கு முன்பாக அப்படி போய் நிறுத்த தான் பார்க்குறான். நான் இதை குறித்து அப்படி தான் சிந்தித்தேன். அப்படியே அந்த வார்த்தையை நான் எனக்கு அப்படியே கேட்கும்போது எனக்கு ஆண்டவர் அப்படியே இன்னும் கொஞ்சம் அப்படியே விசுவாசத்தை அப்படி தட்டி அப்படி எழுப்பிட்ட மாரிஞ்சி. யோபு எழுதின புஸ்தகம் நம்ம போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை கேட்டோம், அதுக்கும் ஞாபகம் இருக்கும். யோபு குறித்து தான் சகோதரர் அப்படி பேசிய காரியங்களை சொன்னாங்க. நான் கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. 1ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் தொடர்ந்து அப்படி படிச்சுட்டு வந்தீங்கன்னா, ஆண்டவர் எல்லாம் உத்தமன் சன்மார்க்கன் எல்லாம் உண்மை தான், இவரை நீங்கள் வேலி எடுத்து பாதுகாக்கிறீங்க. நான் அப்படி தான் உட்காந்து சிந்திக்கிறேன். ஆமாம் ஆண்டவரே எல்லாம் நல்லபடியாக ஆண்டவரே நான் சொல்லுறதை கேட்டு என் மனைவி என் பிள்ளைகள் காரியங்கள்லாம் செய்கிற வரைக்கும் இந்த வாழ்வாக இருக்கட்டும் எந்த காரியமாக இருக்கட்டும் ஆண்டவரே எல்லாம் சுமத்தாக தான் போகும். ஆண்டவரே எப்படி சொல்கிறது அதை உணர்றதுன்னா, இந்த ஒரு வண்டி போகிறோம், ஒரு கார் போகுது, டயரில் காற்று நல்லா ஃபுல்லாக இருக்க வரைக்கும் நல்லா சுமத்தாக எங்கள் காரியங்கள்லாம் போவோம். ஒரு காற்றை பிடுங்கி விட்டு காரியங்கள் பார்க்கும்போது தான் ஆண்டவரே எங்கே போனால் ரிம்மு அப்படி அடிபடுமா காரியங்கள் அப்படி நான் சிந்திக்கிறேன். அதை ஆண்டவர் சாத்தான் சொல்கிறான் பாருங்க. 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக உமக்கு தேவனுக்கு பயந்து நடக்கிறான். உண்மையிலே நம்ம ஒவ்வொருவரையும் சாத்தான் தந்திரமும் அப்படி தான் போய் தேவனிடத்தில் போய் இப்படி குற்றம் செலுத்த முடியுமா? அப்படி நம்ம அந்த வாழ்வு பெருசாக பார்த்தா தான் ஆண்டவரே இன்றைக்கி ஆண்டவரே சாத்தான் போய் நின்று ஆண்டவரே என்னை பார்த்து ஆண்டவரே இந்த மனுஷன் உங்களை விருதாவாக இப்படி பயந்து நடக்கிறான், இந்த காரியங்கள்லாம் இப்படி செய்கிறான், ஏதோ சபைக்கு இப்படி வரான், ஒரு காரியங்கள் இப்படி செய்கிறானே, அவனுடைய வேலையை திறந்து பாருங்கள், அவனுடைய காரியங்கள் தெரியும் அப்படின்னா ஏதோ சபையில் சகோதரர் மூலியமாக இல்லை 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 என் வீட்டில் ஆண்டவரே என் மனைவி ஒரு சொல்லட்டும், என் பிள்ளைகள் ஒரு சொல்லட்டும், எங்கள் அப்பாவோ அம்மாவோ ஒரு பிள்ளை ஒரு சொல்லு பார்க்கட்டும், அந்த காரியங்கள் வரட்டும், அதன் மூலயமா என்னுடைய வெளிப்பாடு எப்படி வருது அப்படின்னு நான் அப்படி தான் சிந்திக்கிறேன். ஆமாண்டவரே காரியங்கள் இதெல்லாம் செய்யும் போது சுமத்தா போகிறது இல்லை, அது இல்லை வாழ்வு, அது இல்லை ஆண்டவர் அப்படி வாழவே இல்லையே. நம்ம ஒவ்வொரு சிந்தனையும் நான் அப்படி தான் யோசிச்சு பார்க்குறேன். ஆமாண்டவரே நம்ம ஒவ்வொரு காரியங்களும் இயேசு கிறிஸ்துவரான் அப்படி தான் உட்காந்து சிந்திச்சு நான் அப்படி தான் பார்க்குறேன். ஆமாண்டவரே எவ்வளவு ஆண்டவரே நீர் எல்லா காரியங்களையும் எப்படி ஆண்டவரே பிதாவே நம்ம படித்தோம்ல யோவான் எழுதின சுவிசேஷத்தில், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் இருளிலே பிரகாசித்தது. அது எப்படி பிரகாசிக்கணும் ஆண்டவரே, நம்ம இருள் வரும்போது காரியங்கள் எல்லாம் நான் அப்படியே உட்காந்து கேட்டுருந்தேன். ஆமாண்டவரே சூழ்நிலைகள் மத்தியில் எனக்கு எல்லாம் எப்படி எதிர்ப்பாக இருக்கிற மத்தியில் தேவனே உம்மை நோக்கி பார்த்தா இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரே நீங்கள் எப்படி ஆண்டவரை பிரகாசிங்க, பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த காரியத்தை நான் செய்யட்டும் பொறுப்படுக்கட்டும் அப்படின்னு சொல்லி எப்படி ஆண்டவரே நீ கரத்தை வானத்தை பார்த்து ஆண்டவரே எப்போதும் நீங்கள் ஏற்றிங்களே, அதே போல் நானும் இந்த பூமியில் வாழ்கிற காலமெல்லாம் பூமி உள்ள தேடாமல் ஆண்டவரே உண்மையை நோக்கி பார்த்து வாழ்ந்தனா தான் இந்த வாழ்வு எனக்கு சாத்தியப்படும். இல்லை நான் அப்போ தான் கேட்டு பார்க்குறேன். ஆமாம் ஆண்டவரே. அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடிக்கவில்லையா? அவன் கையின் கிரியை ஆசீர்வதிக்கிறீர், அவன் சம்பத்து தேசத்திலே பெருகிருக்கு, காரியங்கள்லாம் அவனுக்கு சுமத்தாக இருக்கு ஆண்டவரே, அதனால உமக்கு பயப்படுறான், காரியங்கள்லாம் செய்கிறான், கொஞ்சம் வேலி அப்படி திறந்து விட்டு பாருங்க அப்படின்னு காரியங்கள் செய்யும்போது. ஆனால் யோபு கடைசியில் அப்படி நான் அப்படி தான் படித்து முடிக்கிறேன். ஆமாண்டரே நிச்சயமாக அவர் விருதாவாக சேவிக்கவில்லை, அதனால தான் அவர் சொல்கிறார் கடைசியில், இவை எல்லாவற்றிலும் யோபு பாவம் செய்யவில்லை, தேவனை பற்றி குறை சொல்லவும் இல்லை. நான் அப்படி தான் பார்க்குறேன் உட்காந்து. ஆண்டவரே ஒரு சின்ன விஷயம்
சொல்கிற வேலையை காரியங்கள் மனைவியோ பிள்ளைகளோ செய்யலைனா எவ்வளவு முறுமுறுப்பு வருது ஆண்டவரே. நான் யாருங்கிறதே மறந்து போகிறேன் ஆண்டவரே. கண் சொருகி போன கூட தான் இருக்கிற ஆண்டவரே. ஆனால் யோபு என்ன சும்மா 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் விட்டாரா? நான் அப்படி தான் பார்க்குறேன் அந்த காரியங்களை. ஆமாண்டரே, ஏதோ 5 லட்சத்தையும் 10 லட்சத்தையும் விட்டுட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உட்காரல. பிள்ளைங்கள் செத்து போணுச்சு, சொத்து பத்தெல்லாம் அழிஞ்சுது ஆண்டவரே. ஆனால் நின்ற மனுஷன் எங்க? சின்ன எறும்பு கடிக்க ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை தூசிக்கிற மனுஷன் நான் எங்க? நான் அப்படி தான் உட்காந்து கேட்டு பார்க்கலாம். இல்லை ஆண்டவரே, வருங்காலங்கள் அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே தேவனே உமக்கு பயப்படுற பயத்தை அதிகமாக இதயத்தில் உண்டு பண்ணுங்க. அப்படி விசுவாசம் இந்த வாழ்வில் பெருசாக அந்த விசுவாசத்தை பார்க்க உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் பாரத்தோட தவிப்போடு கேட்டோம்னா அந்த யோபுக்கு இருக்கிற விசுவாசத்தை நம்மளுக்கு கொடுத்து ஆண்டவர் நம்மளை ரெட்டிப்பு ஆசீர்வாதம் நம்பிக்கை விசுவாசத்தை அறிக்கிறது.